ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நம்ம வெயில் நேரத்தில் என்ன பண்ணணுன்னே தெரில. எலுமிச்சை பழத்தை வாங்கி வீட்டில் போட்டிருக்கோம் மக்களே. இது நிறைய எலுமிச்சை பழம் ஒரு மாதிரி நிறைய வாங்கி போடும்போது ஒரு மாதிரி ஆகிடுதுங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், நம்ம ஒரு மாதிரி பழுத்து வர்ற மாதிரி ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை சேஃப்டி பண்ணி வைக்க போகிறோம். எப்போவுமே யூஸ் பண்ணுறது நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கேன், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது நிறைய பேர் இதில் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு மாதிரி சைடில் அழுகுன மாதிரி ஆயிடுது மக்களே. இது நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். சைடு இந்த இடம்லாம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே ஊறிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுது. அதான் இப்போ யோசிக்கும்போது என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அது சாறு எடுத்துக்கிறேன் மக்களே. சாறு எடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்து சாறு எடுத்து வச்சிட்டோம்னா, அது நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த சாறு மட்டும் கொஞ்சமாக எத்தனை டம்ளருக்கு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா பழம் வேஸ்ட்டாகி நம்ம தூர போடுறதுக்கு நம்ம இது எவ்வளோ பரவாயில்ல மக்களே. என்னாலும் சரி இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் புனிஞ்சு எடுத்துக்க போகிறேன் மக்கள். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது பாக்ஸ் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் அந்த இதில் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பாக்ஸில் தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் மக்களே, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ வந்திருக்கு சாறு, எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. இதில் 2 லெமன் நான் இதை கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஸ்பூனுக்கு 2 லெமன் வருது. இந்த மாதிரி அரை ஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கு 1 லெமன் வருது. இதை கணக்கு பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம் மக்களே. இத்தனை லெமன் கணக்குக்கு நான் ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு ஸ்பூனுக்கு 2 லெமன் வருது, அரை ஸ்பூனுக்கு 1 லெமன் வருது. இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலும் கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இது ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அதில் இதே ஃபாலோ பண்ணிடுறேன் மக்களே. பாய்.